உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அழகான மாலை வேளையில் ஆராதனை தொடக்கமாக போதகர் ரெவரண்ட் ஜாய் அவர்களை ஆரம்பம் ஜெபம் செய்வதற்காக முன்பதாக அழைக்கிறோம். Let us begin this beautiful evening by having Reverend Joy with a word of prayer. ஜெபம் செய்வோம். எங்கள் பரம தகப்பனாகிய தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே. இந்த உலகத்தை மீட்பதற்காக உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த உலகத்திற்கு அனுப்பினதற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் தேவனாயிருந்தும் ஆண்டவராகிய தேவனே, நீர்கள் மேல் வைத்த அன்பினால் நீர் உண்மையே வறுமையாக்கி ஆண்டவரே மனிதனாய் இந்த உலகத்தில் பிறந்தீரே. பரிசுத்தாவினாலே கன்னி மரியமாடத்தில் உற்பவித்து பிறந்தீரே. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்திற்கு வந்தீரே. உம்மை துதிக்கிறோம், சொத்திரிக்கிறோம், சொத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் சிலுவையிலே மரித்து உடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இந்த உலகத்துக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை நீர் சுதந்திரித்து தந்ததற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் மரித்து மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தேவன் அப்பா. நீர் பரத்துக்கேறி பிதாவின் வலது வாசத்தில் வீட்டிருக்கிறவரே. ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். நீர் ராஜாதி ராஜா ஆண்டவரே. நீர் கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே. எல்லா முழங்காலுமக்கு முன்பாக முடங்கும், எல்லா நாவுகளும் நீர் கர்த்தர் என்பதை அறிக்கையிடும் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவராகிய தேவனே, இந்த தீப ஆராதனையிலும் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசுவே, உம்மையை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ராஜாதி ராஜர் என்று உயர்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் உம்முடைய பரிசுத்த பிரசனம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பாடல்களை பாடும்போதும் நடிக்கும் போதும் இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும் போதும் தேவனே, நீர் இந்த ஆண்டவரே ஆராதனையிலே நீர் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசுவே, நேர் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்து பாடுகிற ஒவ்வொரு பாடல்களும் ஆண்டவரே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமும் ஆண்டவரே இந்த நாளிலும் அபிஷேகப்பட்டதாக ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு வேளையிலே உடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நேர் கர்த்தாதி கர்த்தராக ராஜாதி ராஜராக ஒரு உள்ளத்திலும் நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இரவிலே உம்முடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக ஆண்டவரே. இந்த தீபாராதனை உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நேரே வழி நடத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். We would now start off by listening to a melodious hymn. Let us rise. சபையார் அனைவரும் எழுந்து நிற்போமாக. In royal David city stood a lowly cattle
by day like a sea grew. He was little, weak and helpless, tears and smiles like us he knew. And he fled for our sadness, and he shared in our gladness. And our eyes at last shall see him through his own redeeming love. For that child so dear and gentle, he is Lord in heaven above. And he leads his children on to the place where he is gone. Good evening, beloved brothers and sisters in Christ. On behalf of our church family, I warmly welcome each and every one of you to this special candle night service for the year 2024. Tonight, as we gather in the glow of candlelight, we embrace the beauty, joy, and hope that the Christmas season brings. It is a time to pause, reflect, and rejoice in the greatest gift of all, a King born to us, the Prince of Peace, our Savior, Jesus Christ. This year, our theme is Unto Us a King is Born, inspired by the prophecy of Isaiah, a timeless reminder of God's faithfulness and love for humanity. ஆம், கிறிஸ்மஸ் செய்தியானது வெறும் அழகான விளக்குகள் அல்லது ஊரெங்கும் போய் நற்செய்தி பாடல்கள் பாடுவது பற்றி மட்டுமல்ல. அது உலகிற்கு ஒளியாய் வந்து நம்மோடு வாழ வந்த ஒளியானவரை பற்றியதும் கூட. நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து ஆடம்பரத்தோடும் கம்பீரத்தோடும் உலகில் பிறக்கவில்லை. அவர் இவ்வுலகை ரட்சிக்க மகா தாழ்மையோடும் கருணையோடும் ஒரு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். இன்றிரவு அவரின் பிறப்பை கொண்டாடும் அதே வேளையில் கர்த்தர் தாமே நமது உள்ளங்களில் சமாதானத்தையும் நம்பிக்கையையும் பெருக செய்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் அனைவரும் இங்கு கூடியுள்ளோம். மெழுகுவர்த்திகளை ஒளியேற்றும் அதே வேளையில் கிறிஸ்து எனும் ஒளியும் நம் உள்ளத்தில் பிரகாசிக்கட்டும். இதுவே நாம் அவருடைய அன்பை உலகிற்கு பரக செய்வதற்கான நமக்குள் ஒரு நினைவூட்டுதலாகவும் இருக்கிறது. We may now sit. To guide our hearts and minds as we begin, let us reflect on the words of Isaiah chapter 9 verse 6, which so beautifully capture the essence of this season. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். What a powerful truth to hold on to. Tonight, let us celebrate not only the birth of our King, but also the hope and salvation He brings into our lives. இன்றைய ஆராதனையானது நமக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்ற உணர்வோடு உங்கள் இருதயங்களை சமாதானத்தினாலும் உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சியினாலும் உங்கள் வாழ்க்கையை அசைக்க முடியாத விசுவாசத்தினாலும் நிரம்பி வழிய செய்யும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Good evening once again, everyone. It's such a joy to see all of you here tonight. I'm Dalton. I'm honored to be the host for this year's Candle Night service. நான் சுகாஷினி இன்று திரு டல்டனோடு சேர்ந்து இன்றைய தீபகீத ஆராதனையை தொகுத்து வழங்க வந்திருக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் மாத கொண்டாட்ட ஆரம்ப நிகழ்வான இன்று உங்கள் அனைவரையும் நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி வரவேற்கிறோம். All right, so to open this special evening, we are thrilled to invite our talented and beautiful choir to lead us into the first song of the night. ஆதி திருவார்த்தை என்ற பாடலை நமது பாடகர் குழு வழங்கவிருக்கிறார்கள். வாருங்கள் நாமும் இணைந்து கர்த்தருக்கு நேராக ஆயத்தப்படுத்தி நம்ம இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமாக.
As we gather here today, let us search into the intriguing story of King Herod, the ruler of Judea during the time of Jesus' birth. Known for his grand ambitions and extravagant lifestyle, Herod was a king who loved to celebrate, especially when it meant showcasing his power. In the ancient realm of Judea, King Herod was both a ruler and a man of profound insecurity. Herod believed that such a celebration would solidify his legacy and distract the people from the whispers of discontent. With lavish decorations and sumptuous feasts, he envisioned a night filled with music, laughter, and the finest of wines. Yet, unknown to him, shadows were gathering on the horizon. Amidst the preparations, news arrived of a newborn king, the Messiah, foretold by ancient prophets. The wise men from the east had come seeking this child, believing him to be the true king of the Jews. This stirred a deep unease in Herod's heart. Deceitful thoughts filled his mind. While he planned a grand celebration, he secretly plotted to eliminate this threat to his throne. He called the wise men to him and also the most trusted soldiers to find out about this Messiah that everyone is talking about. இன்று நாம் இங்கு கூடியிருக்கும் தருணத்தில் இயேசு பிறந்த காலத்தில் யூதேயாவின் ஆட்சியாளரான ஏரோது ராஜா என்பவரின் சுவாரஸ்யமான கதையை பார்ப்போம். மகத்தான லட்சியங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை முறை என பெயர் பெற்ற ராஜாவாக ஏரோது இருந்தான். அவன் தன் ஆற்றலை பெருமைப்படுத்துவதற்காகவே பல கொண்டாட்டங்களை ஏற்படுத்துவான். யூதேயாவின் பண்டைய சாம்ராஜ்யத்தில் ஏரோது ராஜா ஆட்சியாளராகவும் அதே வேளையில் தன் மீதும் தன் ஆட்சி மீதும் நம்பிக்கை குறைந்தவனாய் காணப்பட்டான். அதற்காகவே தனது ராஜ்யத்தை உறுதிப்படுத்தவும் தனது மக்களை அதிருப்தியான சூழலிலிருந்து திசை திருப்பவும் அத்தகைய கொண்டாட்டங்கள் உதவும் என ஏரோது நம்பினான். ஆகவே ஆடம்பரமான விருந்துகளுடன் தாள இசைகள், மிக சிறந்த திராட்சை ரசம் நிறைந்த ஒரு இரவை அவன் கற்பனை செய்தான். ஆனாலும் அவனுக்கு தெரியாமல் அவன் எதிர்பார்த்திரா செய்தி ஒன்று நிகழவிருந்தது. கோலாகாலமான ஆயத்தங்களுக்கு மத்தியில் புதிதாக பிறந்த ராஜாவும், ஆம், முன்னறிவிக்கப்பட்ட மேசியாவை பற்றிய செய்தி தீர்க்கதரிசிகள் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் குழந்தையை யூதேயா ராஜாவின விசுவாசித்து தேடி வந்தனர். இதை கேட்ட ஏரோதுவின் மனதில் ஆழமான அமைதியின்மை உண்டாகியது. நயவஞ்சக எண்ணங்கள் அவன் மனதை ஆக்கிரமித்தன. ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டத்தை ஆயத்தப்படுத்திய போது ஏரோது தனது ராஜ்யத்திற்கு அச்சுறுத்தலாக வந்திருக்கும் பிரச்சனைக்கு சரிகட்ட ரகசியமாக சதி செய்தான். மேலும் எல்லாராலும் பேசப்படும் மேசியாவை பற்றி தெரிந்து கொள்ள சாஸ்திரிகளையும் அவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான சேவகர்களையும் அழைத்தான். சிறப்பான திராட்சை ரசத்தையும் நல்லா கொழுத்து போன ஆணை எடுத்து வந்து ரோஸ்ட் பண்ணி இந்த மக்களுக்கு நம்ம இன்னைக்கு ராத்திரி கொண்டாடுவோம். Yes, Your Majesty, we will prepare a feast fit for a king. What else better than it? What else can we do? We will bring a great feast to all my people. But, my lord, what of the child that is being born in Bethlehem, the one they call the King of Jews? What? A child is born in Bethlehem? And they call him the King of Jews? I am the king here, and
there's nowhere going to be two kings. ரெண்டு ராஜாவே கிடையாது. நான் தான் இந்த தேசத்துல ராஜாவா இருக்கிறேன். புரியுதா நான் சொல்றது? Speak up. Forgive me, my lord. But they say this child may challenge you for your throne. Challenge me for my throne. I am Herod. சரியா? Let us give this speech so that the people will know who Herod is. Understood? Speak up. Forgive me, my lord. But they say the child may even challenge you for your throne. Challenge me, my throne. I am King Herod. Let them say what they want to say. The more they say, the more they talk about me, they will forget who the special child is. You understand what I'm saying? Now, go.
King Herod sat on his grand throne, surrounded by the bright lights and lively sounds of a huge celebration. The palace was filled with laughter, music, and the rich aroma of food. Nobles and guests enjoyed the feast, with tables piled high with roasted meats, fruits, and fine wines. Joy filled the air, but inside, Herod felt a growing unease. Rumors of a newborn Messiah, a child who could become a king, had reached him. Herod's mind raced with thoughts of how this child could threaten his own power. As he watched the festivities, a knot of worry tightened in his stomach. He needed to act quickly. Stepping away from the crowd, Herod called for his trusted soldiers. With a firm gesture, he directed them to seek out the newborn king and find out where he was born. The soldiers understood the importance of their mission and prepared to leave at once. Herod returned to the celebration, forcing a smile as he raised his goblet, joining in the laughter and cheers. But his heart was heavy with concern. Outside, the stars shone brightly in the night sky, unaware of the tension brewing within the palace walls. In his desperate rage, Herod would soon reveal the depths of his cruelty, ordering an unspeakable act against the innocents of Bethlehem. Yet, despite his dark intentions, the light of hope, the Christ child, remained unextinguished. பிரகாசமான விளக்குகள், கலகலப்பான ஒளிகளால் சூழப்பட்ட கொண்டாட்டத்தின் மத்தியில் ஏரோது ராஜா தனது பெரிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான். அரண்மனை முழுதும் இசை, கலகலப்பு, பலவித உணவு போன்றவற்றால் மணத்தன. வறுத்த இறைச்சிகள், பழங்கள் மற்றும் விலை உயர்ந்த திராட்சரசம் ஆகியவை குவிக்கப்பட்டிருந்த மேசைகளில் பிரபுக்களும் விருந்தினர்களும் சூழ அமர்ந்து களிப்போடு இருந்தனர். குதூகலம் நிறைந்த சூழலாக இருந்தாலும் ஏரோதுவின் மனதினுள் அமைதி இல்லாமல் இருந்தது. புதிதாக பிறந்த மேசியா எனப்படும் குழந்தை ராஜாவாக போகிறார் என்ற செய்தி அவனை வந்தடைந்தது. ஏரோதோ இந்த குழந்தை எப்படி தனது ராஜ்யத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என குழம்பினான். ஆகவே தான் விரைவாக செயல்பட வேண்டும் என கட்டாயத்தில் அவன் இருந்தான். கூட்டத்தில் இருந்து வெளிவந்து ஏரோது தனது நம்பிக்கைக்கு பாத்திரமான சேவகர்களை அழைத்தான். ஏரோது புதிதாக பிறந்த ராஜாவை தேடி அவர் எங்கு பிறந்தார் என்ற விவரங்களை கண்டறியும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டான். ராஜாவின் கட்டளையை கேட்ட சேவகர்கள் அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு உடனடியாக வெளியேற தயாரானார்கள். அதன் பிறகு ஏரோது திரும்ப வந்து தனது திராட்சரச கோப்பையை மேலே உயர்த்தி போலியான புன்னகையோடு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டான். ஆனால் அவன் இருதயமோ கலக்கமடைந்திருந்தது. அன்று இரவு அரண்மனையில் உருவாக போகும் பதற்றத்தை அறியாமல் வெளியே இருண்ட வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருந்தன. கூடிய விரைவில் ஏரோது தனது அடங்காத கோபத்தின் சீற்றத்தை வெளிப்படுத்துவான். பெத்லகேமின் கபடமில்லா ஜனங்கள் மீது அவனுடைய சீற்றம் மேலோங்கும். அவனுடைய தீய எண்ணங்கள் உருவாகும். அதே வேளையில் பிறக்க போகும் குழந்தை கிறிஸ்து எனும் தீபம் அணையாதிருந்தது. The finest wine and celebrate my reign. இந்த தேசத்துல நான் ராஜாவா இருக்கிறேன். The finest vintage wine, just for tonight, Your Majesty. Bring it on. எல்லாத்துக்கும் கொடுங்க. நல்லா பிடிச்சிருக்கும். மாதமா நம்ம இருக்கும். Let us enjoy tonight. Your Majesty, did you call for me? My loyal soldier. What I hear, something about the star.
the baby born of you. What about Your Majesty, the news is nothing but a rumor. But I have seen a star shining so bright than the rest that it is being used as a guidance for the travelers. a star? Guide for traveler? What is all this? It's the wise men from the east, Your Majesty. They are speaking of the prophecies and of a new king. They seek to pay homage and honor to the baby. But I believe their intention goes beyond just than honoring the baby. So, they think this child is a threat to me? I want you to find this guy. Do you understand? I don't know how you do it. எப்படி கேட்க முடியும்? I want you to find who this child is and let me know. What are your orders, my king? Go now. Do what you have to do. Use what you have to do. How you do it, when you do it. I don't want to hear anything else. I just want to get result. I just want to hear where in the baby or no. But my lord, there are many children in Bethlehem. How are we going to know where to start? That is for you. நீங்க போய் தேடுங்க, கம்பத்துக்கு போங்க, விலைக்கு பாருங்க, இந்த மக்களை பார்த்து கேளுங்க, எங்க இந்த பேபி பிறந்து. I don't want this baby to be a threat. Understand? Yes, Your Majesty. Now this baby will not be a threat to me. இது எனக்கு ஒரு threat வரக்கூடாது. I must find baby somewhere. And I will find it. This should not be a threat. Right? Bring in the donkeys.
After a lavish banquet in King Herod's palace, the soldiers tasked with investigating the birth of the prophesied Messiah found themselves caught in a moment of vulnerability. Overcome by exhaustion from the festivities, they succumbed to sleep, unaware that the wise men from the east were already seeking guidance about the newborn king. When they were abruptly awakened, panic coursed through the ranks. Realizing they had failed in their duty, the soldiers scrambled to regain their composure. Herod's fury was palpable, and they knew the consequences of their negligence could be dire. Under pressure, they were ordered to gather information quickly, fearing the wrath of their king. This mix of anxiety and urgency drove them to act swiftly as they understood the significance of the task at hand. Meanwhile, the wise men arrived in Jerusalem, their eyes bright with purpose. They inquired of Herod, asking, "Where is he who has been born King of the Jews?" Their presence ignited a new fire within him, a blend of intrigue and rage. Herod feigned interest, concealing his true intentions as he plotted to eliminate this threat. The soldiers may have dozed at their posts, but Herod was wide awake to the danger that loomed, determined to secure his power at any cost. ஏரோது ராஜாவின் அரண்மனையில் ஆடம்பரமான கொண்டாட்டத்திற்கு பிறகு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட மேசியாவின் பிறப்பை குறித்து விசாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த சேவகர்கள் ஒரு கணம் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டனர். அவர்கள் கொண்டாட்டத்தினால் கடைப்படைந்திருந்ததால் கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் புதிதாக பிறந்த ராஜாவை பற்றி தேடிக்கொண்டிருப்பதை அறியாமல் அவர்கள் தூக்கத்தில் ஆழ்ந்தனர். அவர்கள் திடீரென்று விழித்து பார்த்தபோது பதற்றம் பரவியது. கடமையில் தவறிவிட்டதை உணர்ந்த அவர்கள் நிம்மதி இழந்தனர். ஏரோது ராஜாவின் கோபமா அபட்டமாக தெரிந்தது. சேவகர்களோ அவர்களது அலட்சியத்தின் விளைவு பயங்கரமானதாக இருக்கும் என்பதை அறிந்திருந்தனர். ராஜாவின் கோபத்திற்கு பயந்து விரைவாக தகவல்களை சேகரிக்க கட்டளையிடப்பட்டனர். இதற்கிடையில் சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தடைந்தனர். பிரகாசமான கண்களுடன் அவர்கள் ஏரோதுவிடம், "யூதர்களின் ராஜாவாக பிறந்தவர் எங்கே?" என கேட்டனர். அவர்களின் வருகை ஏரோதுவின் மனதில் ஒரு புதிய நெருப்பை மூட்டியது. அது சூழ்ச்சி மற்றும் கோபத்தின் கலவையாக இருந்தது. ஏரோது இந்த அச்சுறுத்தலை மேற்கொள்ள சதி செய்த போது தனது உண்மையான நோக்கத்தை மறைத்து போலியாக நடித்தான். சேவகர்கள் தங்கள் பணியிலிருந்து சறுக்கல் அடைந்தாலும் ஏரோதோ ஆபத்தை எண்ணி விழித்திருந்தான். எந்த சூழ்நிலையிலும் தனது ராஜ்யத்தை தக்க வைக்க உறுதியாக இருந்தான். Where are my soldiers? Where are they? Your Majesty, I apologize for the delay. Delay? I asked you to go and find the baby that is born in Bethlehem. You can tell me it's delayed? Forgive us, sir. We were exhausted from the feast. Exhausted? You all were enjoying yourself, drinking. Now you come and tell me that you are exhausted? Yeah, my lord. நாங்கள் வெளியே போகலாம்னு நினச்சோம் my lord. இப்போ வைன் குடிச்சனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கானாலே நாங்கள் தூங்கிட்டோம் my lord. Do you all realize the gravity of your mistake? We understand, Your Majesty. We are ready to leave now if you wish. You have wasted so much time. And you know out there, there's a rivalry going against my kingdom. We can make it, sir. We are ready to leave at first light. What? First light? You know how much difficulty it is. Leave right away.
Yeah, my Lord. நாங்கள் அந்த பட்டணத்தில் போயிட்டு நல்லா தீவிரமாக போய் தேடிட்டு நல்ல ஒரு செய்தியை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வரோம். Don't fail me again. Okay? My honor is at stake. Not only my honor, your honor is also at stake. We will not fail you, Your Majesty. We will find the child. Now you can go. Make sure you don't indulge in any more of this feast and keep me waiting. Go. I will not be outsmarted by this child. I will reign supremely forever.
After their tense meeting with King Herod, the wise men continued their journey, the weight of their mission pressing heavily upon them. Guided by the bright star, they arrived at a small village, its humble streets bustling with daily life. Eager to gather information, they began asking the locals about the birth of the Messiah, their questions laced with hope and anticipation. As they spoke to villagers, describing the signs they had seen, little did they know that King Herod's soldiers were lurking nearby, keeping a watchful eye on their every move. The soldiers had been ordered to shadow the wise men. The villagers, intrigued by the visitors' stories, shared whispers of a miraculous child born in a stable, recounting the tales passed down through generations. The wise men listened intently, piecing together the fragments of information, unaware that their inquiries were being monitored by the soldiers, who reported back to Herod. With each interaction, the wise men grew more determined, their hearts set on finding the child they believed was destined for greatness. Meanwhile, the soldiers prepared to relay their findings, knowing that the stakes were high and that time was running short. The tension in the air thickened as two paths, one of reverence and the other of ambition, began to converge in this quiet village. ஏரோது ராஜாவின் உடனான பதற்றமான சந்திப்பிற்கு பிறகு சாஸ்திரிகள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் மேல் விழுந்த கடமை அழுத்தமானதாய் இருந்தது. பிரகாசமாக ஒளிரும் நட்சத்திரத்தின் வழிகாட்டலால் அவர்கள் ஒரு சிறிய நகரத்தை வந்தடைந்தனர். அவர்கள் மேசியாவின் பிறப்பை பற்றி அங்குள்ள மக்களிடம் கேட்கத் தொடங்கினர். அவர்களின் கேள்விகளில் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கலந்திருந்தன. சாஸ்திரிகள் தாங்கள் கண்ட அடையாளங்களை விவரித்து அந்நகர மக்களிடம் விசாரிக்கையில் ஏரோது ராஜாவின் வீரர்கள் அருகில் பதுங்கி அவர்களின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கண்காணித்துக் கொண்டிருப்பதை அவர்கள் அறியவில்லை. வந்திருந்தவர்களின் செய்திகளால் ஈர்க்கப்பட்ட நகரவாசிகள் தலைமுறைகளாக கேட்டு வந்த தொழுவத்தில் பிறந்த ஓர் அதிசய குழந்தையை பற்றிய செய்தியை பகிர்ந்து கொண்டனர். சாஸ்திரிகள் அவற்றை கவனமாக கேட்டனர். தாங்கள் சேகரித்த துண்டு துண்டுகளான செய்திகளை ஒன்றாக இணைத்தனர். தங்கள் நடவடிக்கைகள் எல்லாம் ஏரோதுவின் சேவகர்களால் கண்காணிக்கப்படுகின்றன என்பதை சாஸ்திரிகள் அறியவில்லை. ஒவ்வொரு சம்பாஷணைகளிலும் சாஸ்திரிகளின் இருதயம் மகத்துவம் மிகுந்த குழந்தையை கண்டுபிடிப்பதில் உறுதியாயிருந்தது. இதற்கிடையில் சேவகர்கள் நேரம் குறைவாக இருப்பதை அறிந்து தாங்கள் சேகரித்த விவரங்களை வெளியிட தயாராகினர். அமைதியான இந்த நகரத்தில் இப்போது இரண்டு பாதைகள், ஒன்று பயபக்தி, மற்றொன்று லட்சியம். இதனால் பதற்றம் மேலோங்கியது. Come. This is the place. We'll ask the villagers about the child. We travel far, follow the star. When we can see the child? I can't wait to see the child. They say he is special. Greetings, my travelers. Welcome. You're all finely dressed. Welcome to this humble village. We see a newborn, a child, magnificent child here. Have you heard about the birth? A child? I have heard of this remarkable birth, but very little we know about this. We travel far, follow the star. Can you tell us where the child? Why should we believe you? When he comes with the tales of prophecy, yet few bear fruits. But they say this child is the Messiah. He is going to bring peace and hope. Yes, it's true.
I've heard the shepherds whispering about it, but the birth is yet to be announced. The stars in the sky shines brighter than ever. It will guide us to you. Perhaps you are right. I have seen the star. It's none like the other. Is this star truly very special to you? We should help you. The shepherd knows because they guard their flocks near the field. May the blessing of this child be upon you, dear villagers. Then we go. Thank you. Safe travelers, my wise men. May you find what you seek. Do you think they will find it? I believe they will. Then the world will have a new dawn.
wise men, guided by the radiant star, journeyed with reverence to the humble stable where the baby Jesus lay. They knelt in awe, presenting gifts of gold, frankincense, and myrrh, their hearts filled with joy and worship. As they prepared to return home, an angel appeared to them in a dream, warning them to take a different route to avoid Herod's wrath. Heeding the divine message, they set off on a new path, leaving behind the troubled king. Meanwhile, the soldiers, overhearing whispers of the wise men's encounter and the angel's warning, felt a stirring in their hearts. They, too, decided to keep silent, choosing not to inform Herod of the child's whereabouts. In that moment, the power of God's plan unfolded, showing that His will would always prevail, guiding the faithful in unexpected ways, ensuring that the promise of the Messiah would remain safe and secure. நட்சத்திரத்தால் வழி நடத்தி செல்லப்பட்ட சாஸ்திரிகள் குழந்தை இயேசு கிடத்தப்பட்ட மாட்டுத் தொழுவத்திற்கு பயபக்தியோடு பயணம் செய்தனர். ஆச்சரியத்தோடே அவர்கள் முழங்கால் படியிட்டு தங்கம், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம் ஆகியவற்றை காணிக்கையாக அளித்தனர். அவர்களுடைய இருதயங்கள் மகிழ்ச்சியினாலும் சோஸ்திரத்தாலும் நிறைந்தன. சாஸ்திரிகள் திரும்பி போக தயாரான போது ஒரு தேவதூதன் அவர்களுக்கு சொப்பனத்தில் தோன்றி வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு போக எச்சரித்தான். அதற்கு செவி சாய்த்து கலக்கத்தில் நிறைந்த ஏரோது ராஜாவை விட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு புறப்பட்டனர். இதற்கிடையில் ஏரோதுவின் சேவகர்களோ சாஸ்திரிகளின் சந்திப்பு, தேவதூதனின் எச்சரிக்கை போன்ற செய்திகளை கேட்டு கலக்கமடைந்தனர். அவர்களும் மௌனமாக இருக்க முடிவு செய்து குழந்தை இருக்கும் இடத்தை ஏரோது ராஜாவினிடத்தில் தெரிவிக்க வேண்டாம் என முடிவு செய்தனர். அந்த நேரத்தில் தேவனின் திட்டம் வெளிப்பட்டது. அவருடைய சித்தம் எப்போது மேலோங்கும் என்பதை காட்டுகிறது. எதிர்பாரா விதங்களில் விசுவாசிகளை வழிநடத்துகிறது. மேசியாவின் வாக்குத்தத்தம் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. பல்டசா, கேஸ்பர், அந்த ஆகாயத்தில் நட்சத்திரம் பார்த்தோம். நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. அந்த ஹேரோல்ட் ராஜாவை பார்த்தோம். அவர் சொன்னார், நீங்கள் கண்டுபிடிச்சி மறுபடியும் ரிப்போர்ட் பண்ணுன்னு சொன்னார். ஆனால் தேவதூதர்கள் நம்ம வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இப்போ அந்த தேவ குழந்தையை பார்த்துட்டோம். இவர் தான் அந்த யூத ராஜா. நாம் அவர் ஹேரோல்ட் ராஜ் சொன்ன மாதிரி அவங்க வீட்டு அரண்மனைக்கு நான் போக மாட்டோம், நம்ம நாட்டுக்கு போயிடுவோம். அப்படியே ஆகட்டும்.
We will now invite Reverend Vincent Ryer for a meaningful sharing. Okay, can you hear me now? மெய்யாகவே நம்முடைய மக்கள் அதிக திறமைக்குரிய இருக்கிற மக்களாக இருக்கிறார்கள். நடிப்புல மட்டும் இல்ல, பாடக்கூடிய நிலையிலையும் நடனம் ஆடக்கூடிய நிலையிலையும் நம்முடைய நெரேட்டர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களும் அல்லேலூயா எல்லாம் ரொம்ப அருமையாகவே இருந்தது. God has blessed his people. ஆண்டவர் அவருடைய ஜனங்களை ஆசீர்வதித்தவராக இருக்கிறார். பாராட்டணும்னா எல்லாரையும் பாராட்டணும் இல்லைங்களா? யாரையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா எல்லாரும் இவ்விதமாக அதிக நேரத்தை எடுத்து they really truly took a lot of time in practicing days. Sometimes they leave 3 o'clock in the morning, some of them. Yes, a lot of time, effort and energy has been given in today's candlelight service. Can we give a big hand to all of them? From the bottom of my heart, I want to thank them. On behalf of the LCC and the church, we want to thank you all. God bless you all. At this very moment, I want to share about Jesus being born to us as King. John chapter 18 verse 37, தமிழ்ல நீங்க பார்த்துக்குங்க. யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்குது. Pilate therefore said unto him, Art thou a king then? Jesus answered, Thou sayest that I am a king. To this end was I born, and for this cause came I into the world, that I should bear witness unto the truth. Everyone that is of the truth, hear my voice. சத்தியத்துக்குரிய இருக்கிற ஒவ்வொரு பேரும் என்னுடைய சத்தத்தை கேட்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிலாத்து இவ்விதமாக நீ ராஜாவா என்று கேட்கும்போது அதுக்கு இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமாங்க? நீர் கூர்ந்தது நான் ராஜா என்று. அது நிமித்தம் நான் பிறந்தேன். He said, to this end was I born. Church, Jesus didn't deny that he was the king. He was born king. Jesus did not become king when he was baptized or when he started the ministry. He did not become king at his resurrection. He was born a king. Hallelujah. இயேசு வந்து அவர் ஞானஸ்தானம் பெறும்போது ராஜாவாகல, இவ்விதமாக ஊழியத்தை செய்யும் போது அவர் ராஜாவாகல, அவர் உயிர்த்தெழுந்த நாள்ல ராஜாவாகல, ஆனா அவருடைய பிறப்பிலே அவர் ராஜாவா காணப்பட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில உள்ளத்துல ராஜாவாக இருக்கிறார். அதனால தான் பாருங்க, மகா என்று இந்த ஞான சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள் அவர்கள் இன்றே நம்ம பார்த்தோம் காலையில மத்தேயு 2:2 saying, where is he that is born king of the Jews? For we have seen
his star in the east and are come to worship him. எங்க இந்த யூதருக்கு பிறந்த ராஜா எங்க என்று அவர் கேட்டு பிறகு கிழக்குல அவருடைய நட்சத்திரத்தை பார்த்து அவரை வணங்க நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. Yes, our Lord, our Jesus is our King. When he lived in this world, the trait of him being the king is so evident. அவர் இந்த உலகத்தில் வாழும்போது அவர் மெய்யாகவே ராஜாவா இருக்கிறார் என்று அதை அதிகமாக அப்ப இருந்த மக்கள் கண்டவர்களாக இருந்தார்கள். இப்ப நம்மளாம் வாசிக்கிறோம், பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா இயேசுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது இந்த பூமியில அவருடைய பிறப்பே விசித்திரம். ஆமென். ஒரு கன்னி வயிற்றில பிறந்தவராக காணப்பட்டார். When you look at his birth itself is so special. He was born to a virgin, the Bible says, to a virgin, which can never happen, but it happened. Hallelujah. Not only that, when you looked at his works, அவருடைய கிரியைகளை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமாங்க, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். Water into wine. He looked at the lame and he just says, your sin is forgiven, and that man takes up the pallet and walks. He looks at the leper and he says, be clean, and he is clean. Do you know, the demons shudder when they see Jesus. அசுத்த ஆவிகள் நடுங்குதுங்க இயேசுவை பார்க்கும்போது. அசுத்த ஆவி என்ன செய்து திரும்பாங்க, அவங்க முழங்கால் போடுறாங்க இயேசுவை பார்க்கும்போது. They bow, they kneel before Jesus and they ask for mercy before Jesus. Even the demons can recognize that Jesus is king. Hallelujah. அசுத்த ஆவிகளும் பல ஆவிகளும் இயேசு ராஜா என்று உணர முடியுதுங்க. தேவஜனமே, எவ்வளவாக இந்த இயேசு நம்முடைய ராஜா என்று நாம் உணர்வோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாக்கியப்பட்டவர்கள், ஸ்லாக்கியப்பட்டவர்கள் இந்த ராஜாவை கொண்டாட, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் இந்த ராஜாவை கொண்டாட பாக்கியப்பட்டவர்கள். உங்களுக்கு தெரியுமாங்க, அசுத்த ஆவி மட்டும் இல்ல, இயற்கையே இந்த இயேசுவை பார்த்து என்ன செய்யுதுங்க, வணங்க இருக்குது. Even the nature, the very nature. When he looked at the sea and he said, be calm, it's calm. The wind that caused the waves, it disappeared. What authority we see in Jesus. So the very work of Jesus shows that he is the king. இயேசுடைய கிரியையே இயேசு ராஜா என்று வெளிப்பட இருக்குது. அது மட்டும் இல்ல, by his teaching, அவர் பேசக்கூடிய இருக்கிற, கற்றுக் கொடுக்கக்கூடிய இருக்கிற அந்த காரியத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமாங்க, பாரிசேயர்கள், சீரியர்கள், வேதபாரகர்கள் இயேசுக்கு முன்பாக நிற்க முடியாதுங்க. அவங்க கேட்கக்கூடிய இருக்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் இயேசுக்கு என்ன இருக்குது, பதில் இருக்குது. பிறகு மக்கள் இயேசு பேசுற விதத்தை கேட்டு அவர்கள் பிரமித்து போனார்கள் என்று வேதம் சொல்லுது. அவர்களே சொல்றார்கள், நம்முடைய பாரிசேயர்கள், சதுசேயர்கள் பேசுற மாதிரி இவர் பேசலையே. They were amazed in the way that Jesus spoke. You know why? Jesus didn't hesitate to say the word of God. He said it as a king, as a command. ராஜா வந்து எப்பொழுது கட்டளையிடுவாருங்க,
கட்டளையின் நிலையில பேசக்கூடிய இயேசுவாக இருந்தார். ஜனங்கள் கேட்டு அவர் சொல்ற ரொம்ப வித்தியாசம், ரொம்ப 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 வித்தியாசம். ஹல்லேலூயா. The very way he thought make known that he is a king. அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த நிலையிலேயே நம்ம பார்க்கலாம். அடுத்தது by his death and resurrection, அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் ராஜா என்று நாம் உணர முடியுங்க. இயேசுடைய மரணம் எவ்ரி குட் ஃப்ரைடே நம்ம கொண்டாடக்கூடிய நிலையில இருப்போம். சரிங்களா? அந்த மரணத்தை பார்த்தா nobody, even the centurion, 100க்கு அதிபதியும் அவர் பெருமித்து போனார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, his death, very death proclaimed that he is someone different. And his resurrection, அவருடைய உயிர்த்தெழுந்த நாளை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஹல்லேலூயா, ஒலிவ அந்த மலையில இயேசு எடுக்கப்பட மேல நம்ம வாசிப்போமா? மார்க் 16, we read Mark chapter 16 verse 19. Can somebody read Mark chapter 16 verse 19? My eyes is very dull here. தமிழையும் ஆங்கிலத்திலையும் ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? மார்க் 16:19. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டு எங்கங்க? தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்தார் என்று வசனம் சொல்லுது. He was taken up to heaven and seated at the right hand of God, depicting that he is our king. He is our king. This Jesus whom we say king is not just an ordinary king. If you read Revelation chapter 17 verse 14, it talks about Jesus the Lamb, and after that there will be a war waged upon the land, and then the scripture says he is the Lord of lords and he is the King of kings. In Revelation 19:16 also you can see there it says he is the Lord of lords and he is the King of kings. And in Philippians chapter 2 verse 10 to 11 says, all those in heaven, all those on earth, all those beneath the earth, they all will bow their feet before this Jesus, and they will confess that he is Lord. They will confess he is Lord. Yes, he was born a king because when he came, he was Lord of lords and King of kings. All praise, all glory goes to him. Let us celebrate this Christmas, this King of kings and Lord of all lords. Amen. இந்த வேளையிலே நாம் ஜெபிக்க போறோம். ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறோம். I will invite Reverend Dr. John Coldplay to come and say the closing prayer and also the benediction. But can we all stand? லைட் போட்டுறீங்களா? இருட்டுல ரொம்ப இருக்குறோம்ல. லைட் போட்டீங்கன்னா வாருங்கள். After that we have fellowship, I believe. இப்ப ஜெபிச்சு நீங்க உட்கார்ந்துருங்க, போயிடாதீங்க. இன்னும் சில காரியம் நம்முடைய ரொம்ப அருமையான சகோதரன் டெல்டனும் சுகாஷினியும் சொல்ல இருக்கிறார்கள். ஆனா வாருங்க,
நாம் வந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். God ministered to us in many means. பல விதத்தில் இந்த கேண்டல் லைட் சர்வீஸ்ல கர்த்தர் நம்மோட இடைப்பட்டவராக பேசினவராக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாம் அது சொன்ன மாதிரி நாம் பாக்கியப்பட்டவர்கள். We have had a very lively, energetic presentation preparing us for Christmas. I was thrilled that our choir started off with a Carnatic song, old song which I think used to sing when I was about 10 years old. And in between they also shared some very modern music and songs. So they have taken us back to the early Christian writers and singers, especially of the birth of Jesus, and brought us to the modern. And they have used all the modern technologies, AI, all kinds of things to present the birth of Jesus. I want to thank God for their abilities, their faith, and the gift of God that they have used to share the good news. So we can enter into the season of Christmas with joy, with happiness, and know that our Lord Jesus Christ, who came as a baby, is alive with us. So let us pray. Jibipu. Loving Father, we thank you that every day and every season of Christmas, you bring us into the joy of the birth of a Savior. The good news of hope in spite of the changing times, in spite of the changing world, in spite of man's thoughts, preferences, and looking into ways that will bring joy into them apart from you. Yet, Lord, you speak to us. Yes, Lord, you guide us. Yes, Lord, the Spirit, the Holy Spirit, speaks in the very depths of each one of our hearts. As you prepare us through these ancient modern songs and music, Father, we thank you. We praise you for all your goodness. And above all, Lord, enable us to see as we experience, as we find the peace and joy in the songs that depicts the birth of Jesus, because it brings us so much of hope, so much of joy, so much of happiness. Be with all your children, Lord. You have come to share the joy and peace of Christ. May their homes be filled with the joy of Christmas. May their hearts be filled with the hope of the Holy Spirit that brings that joy. Fill your children this Christmas season. They will find a new hope, a new joy, new happiness. Enjoy this experience of the birth of Jesus with our families,
with our loved ones, not forgetting the gathering of your people in the church that you have called us into. Wherever we are, we know that your presence is with us. So bless this evening as you have blessed us through the singers, musicians, and all those presentations for the gift of life, gift of wisdom, gift of joy. And may the joy of Christmas fill us with all hope. Send us forth with your blessings. Send us forth with your presence, the presence of the Holy Spirit. These 2 coming weeks, Lord, as we prepare so many things, especially our carol parties as they visit homes, we pray that each home that they enter into will be filled with your presence. As they sing the carols, may those who are in the home, especially those who are unable to leave their homes because of sickness, because they are bound in the bed, thank you, Lord, that this time of carolers, as they share the good news, will bring joy and peace into the homes and hearts of people whom they will visit. We thank you for the fellowship that we continue to have. Be with us, bless each one, for we ask it in the matchless name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Let us now receive the benediction. Now may the grace of our Lord and Savior Jesus Christ, the love of God, our gracious and loving Heavenly Father, and the communion and the sweetness of the Holy Spirit be with each one of you, now and forevermore. Amen. God bless you. Be seated. Can we also have those who were involved in the skit to come up front? Those who were involved in the drama to come up front? What a truly beautiful and meaningful evening this has been. As we prepare to close, let us take a moment to reflect on everything we have experienced tonight. The songs of praise, the glow of the candles, and the powerful skit that reminded us the miraculous birth of Jesus. And most importantly, though the schemes of men are plenty, the will of the Lord will prevail at all times. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இவ்வுலகத்துக்கு வந்தார் என்ற மகத்துவமான கதையை நமக்கு அழகாக அரங்கேற்றம் காட்டப்பட்டது. அவர் வல்லமை மிகுந்தவராகவோ ராஜரீகம் படைத்தவராகவோ இவ்வுலகுக்கு வரவில்லை. மாறாக தாழ்மையின் ரூபம் எடுத்து மாட்டுத் தொழுவத்திலே குழந்தையாக பிறந்தார். அன்பு, தியாகம், நம்பிக்கை அடிப்படையிலான இக்கதை நமக்கு ஒரு ராஜா பிறந்தார் என்ற கருப்பொருளோடு இணைக்கப்பட்டுள்ளது. இவ்வேளையிலும் கூட நம்முடைய மியூசிக் வர்ஷிப் கமிட்டி, மியூசிக் வர்ஷிப் சேர்மன் மிஸ்டர் சாம் அவர்களின் சார்பாக போதகர்மார்கள், சபை தலைவர்கள், பாடகர் குழுவினர், உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், அதோடு கூட மட்டுமல்லாமல் இங்கு வந்து இந்த நிகழ்வை அலங்கரித்த சபையார் அனைவருக்கும் நமது சபையின் சார்பாகவும்
மியூசிக் வர்ஷிப் சேர்மன் மிஸ்டர் சாம் சார்பாகவும் அவர்கள் கமிட்டி சார்பாகவும் உமக்கு அனைவருக்கும் வாழ்த்துகளும் நன்றிகளும் சமர்ப்பிக்கிறோம். Thank you all for joining us tonight. We pray that this service has blessed you and brought you closer to the true meaning of Christmas. இறுதி பாடலை பாடும்போது நாம் அனைவரும் பாடகர் குழுவுடன் ஒன்றாக பின்தொடர்ந்து அணிவகுத்து வெளியேறுவோமாக. தொடர்ந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் ஐக்கியத்திலும் சபையார் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். A sumptuous dinner will be served right after this. Navidad, para papá. Feliz Navidad, para papá. Feliz Navidad, prospero año y felicidad. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. Test. Ladies and gentlemen, thank you very much for your time that you've given us and spared for us. We want to say thank you and we praise God for that, because outside it's drizzling. All right, so we want you, if you want to have dinner, you can come across this way and we can go. But can I get the lights on, please? All right, வெளியே மழை தூடுறதுனால, so please don't go out. வெளியே போயிட்டு நனைஞ்சிடாதீங்க.
we're going to have dinner right at the back. பின்னால் தான் நம்முடைய உணவு நம்ம சரி. So we can adjourn this way and we can adjourn to the back that way. So take your time, don't worry. The night is still young. All right? God bless you all and have a blessed day. Amen.